மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வந்து புஷ் ஆரஞ்சு, சைனீஸ் புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து இது ஒரு செடியை வாங்கி வச்சோம். அது வேறு இடத்துல வச்சோம். அந்த செடி வச்சு அதிலேருந்து வந்து ஏர் லேயரிங் பண்ணி வச்ச செடி தான் இது. இந்த செடி வந்து ஏர் லேயரிங் பண்ணி ஒரு 25 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். இப்போ என்னாச்சுன்னா அந்த செடி வந்து ஊற்றெடுத்துருச்சு, மழை பெஞ்சு ஊற்றெடுத்து இறந்துருச்சு. ஆனால் இந்த செடி வந்து இப்போ சூப்பராக செம்ம பிஞ்சு செம்ம காய் எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே பூவும் பிஞ்சுமா இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த செடியில். எப்பயுமே பூ பிஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஜூஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இதில் ஏர் லேயரிங் போட்டு வச்சுருக்கேன். இதிலேருந்து ஏர் லேயரிங் போட்டு வச்சு இன்னொரு செடி இங்கே பாருங்கள். இது வந்து அதிலேருந்து ஏர் லேயரிங் பண்ணது தான். இதுலேயும் வந்து நிறைய பிஞ்சு பூ கூட எடுக்குது. இப்போ சூப்பராகவே துளுத்துருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒரு 25 லிட்டர் கேனில் மாற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஏர் லேயரிங் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய செடி ஏர் லேயரிங் மூலிமா நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமாக குயிக் ஈல்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சாத்துக்குடி கண்ணில் கூட நான் அதே மாதிரியே போட்டு வச்சுருக்கேன். இதுவும் சாத்துக்குடி தான். இதுலேயும் வந்து 2 பிஞ்சு இருக்குது. அப்புறம் இங்கே கூட ஒரு பிஞ்சு எடுக்குது. இப்போ தான் தெரியுதுங்களா? பார்ப்போங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கான ஒரு வீடியோவும் போடலாம்.